ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து பம்பலுக்கு வந்து வேலையை வந்து வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி எடுத்துகிட்டு வந்த சீரில் இருந்த துணியை வந்து எடுத்து கிழித்து நம்முடைய மல்லி வந்து மாப் போடுற அந்த டப்பாவில் வந்து தண்ணியில் வந்து அழுக்கு தண்ணியில் வந்து போடுறாங்க. இதை பார்த்து நம்ம மல்லி வந்து கடும் கோவடிஞ்சு இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்து ஒரு கேவலமாக ஒரு சிரிச்சாங்க. அதனால் வந்து இப்போ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து கோவப்பட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த சீரை வந்து இப்படி வந்து பண்ணியிருப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்து கை வாங்குற என்னடி என்ன வழியாக அடிக்க வந்து கை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா கோவப்பட்டது நம்முடைய மல்லி சும்மா இருப்பாங்களா, அடிக்க என்னடி கை வாங்குறது அடிச்சே காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே அடிக்கிற அடியில் 5 விரல் வந்து பதிஞ்சு அப்படியே வந்து அந்த கடவாப்பல்ல வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து ஓடி விளையாடிட்டு இருக்குந்தாங்க சொல்ல முடியும் அந்த வாய்க்குள்ள. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதாவை வந்து அடிச்சதுனால வந்து பெரிய பெருச்சாலி அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து கோவம் வந்துருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஏன் மல்லி எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடியே வந்து ரஞ்சிதாவை வந்து கை நீட்டி அடிப்ப, நீ வந்து எனக்கு வந்து பயந்துக்கிட்டு பம்பிக்கிட்டு இருந்தவ என் முன்னாடி வந்து நீ வந்து தைரியமாக பேசுகிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய அண்ணன் எடுத்துகிட்டு வந்து ஒரு சீரு அது பிச்சை காசுக்கு வந்து பெறாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அவளை என்னடி அடிக்கிறது, அவள் வந்து நீ இருக்கிற தைரியத்தில் தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து சும்மா பொழந்து கட்டுறாங்க தாங்க சொல்ல முடியும். பார்க்கவே வந்து கண்புள்ளா காட்சியாக இருந்துச்சு தாங்க சொல்ல முடியும். நீங்களும் வெயிட் பண்ணி எபிசோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து அடிக்கிறாங்க. அடித்து வீட்டில் வந்து கலாட்டா வந்து சும்மா சிறப்பாக வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரலை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்முடைய மல்லியும் இந்த ராஜேஸ்வரி வந்து பார்க்குறாங்க. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து என்னமா ஆக்டிங் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் தாங்க சொல்ல முடியும். உண்மையாக சொல்ல போனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்தியா விஜய், நீ வந்து வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்படி தான் வந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்தி அடிக்கிறா. இப்போ வந்து ரஞ்சிதாவை அடித்தா இப்போ வந்து என்னை வந்து அடிக்க வந்து கை வாங்கிட்டா, என்னால் நான் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியறதில்ல. இவ வந்து உன்னை ஏமாற்றி வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து என்னுடைய நிம்மதியை வந்து போச்சு, தம்பியோட வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கதையாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய விஜய் வந்து நம்ப போகிறாரா இல்லை நம்முடைய மல்லிக்கு சாதகமாக வந்து பேச போகிறாரா? நம்ம மல்லிக்கிட்ட வந்து என்ன மல்லி எதுக்காக இப்படி பண்ண, உன்னுடைய நியாயத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி மட்டும் விஜய் வந்து நம்முடைய மல்லிப்பாக்க இருக்கிற நியாயத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து அவரே வந்து அடித்து வீட்டை விட்டு துடைத்திடுவாங்க. ஏன்னா வந்து அவள் பண்ணியிருக்கிற விஷயம் அந்த மாதிரிங்க. அது இந்த ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா என்னக்கா நீ வந்து அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தான் வந்து கதை கட்டிக்கிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து மல்லி செஞ்சதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கையில் இருக்கிற மந்திர கயிறு வந்து வசிய கயிறு வந்து வேலை செய்யுமா? சப்போஸ் வந்து வேலை செஞ்சேன்னா நம்முடைய மல்லி சாதகமாக தான் எல்லாமே வந்து நடக்குங்க. அந்த கயிறு வந்து மந்திர கயிறு அப்படின்றத வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து தெரியாத வரையும் நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜய் வந்து நெருங்கி வந்து பழக போகிறாங்க. இதை பார்த்து வயிறு எரிஞ்சு சாக போகிறாங்க 2 பெருச்சாளிகளும். வேறு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.